Hello friends, welcome to Learners Forum. Control system la நம்ம next பார்க்க போற topic compensator and controller. So first compensator and controller க்கு என்ன difference அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறமா டீடைல்டா ஒரு டாபிக்கா பார்க்கலாம். So compensator அப்படிங்கிறது வந்து it compensates the response of the system. So compensate ஓட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிஸ்டமோட ரெஸ்பான்ஸை வந்து நமக்கு அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கும். இதுதான் காம்பன்சேட்டரோட ரோல். அண்ட் அதே மாதிரி கண்ட்ரோலர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிஸ்டமோட பிஹேவியரை கண்ட்ரோல் பண்ணி அதாவது மேனேஜ் பண்ணி நமக்கு கொடுக்கக்கூடியது தான் வந்து கண்ட்ரோலர். ஸோ பேசிக்காக காம்பன்சேட்டர் அண்ட் கண்ட்ரோலருக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸே இதுதான். சிஸ்டமோட ரெஸ்பான்ஸை அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கறத வந்து நம்ம காம்பன்சேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் சிஸ்டம் பிஹேவியரை மேனேஜ் பண்ணி கொடுக்கறது வந்து கண்ட்ரோலருடைய ரோல். இப்போ நம்ம காம்பன்சேட்டர்னா என்ன, அதனுடைய டைப்ஸ் என்ன அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு காம்பன்சேட்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜென்ரலாக எந்த ஒரு கண்ட்ரோல் சிஸ்டம்லேயுமே நமக்கு மேஜராக தேவைப்படுற ரெக்வயர்மெண்ட்ஸ் வந்து எரர் வந்து நமக்கு கம்மியாக இருக்கணும், அதாவது சிஸ்டமுடைய அக்யூரசி வந்து நமக்கு அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். செகண்ட் வந்து சிஸ்டம் ஸ்டேபிளாக இருக்கணும். அண்ட் தேர்ட் பாயிண்ட் நமக்கு குட் டேம்பிங் வந்து ஒரு சிஸ்டமில் இருக்கணும். ஸோ இந்த மூணு ரெக்வயர்மெண்ட்ஸையும் அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஜென்ரலாக கெயின் அப்படிங்கிற இந்த பராமீட்டர் தான் நம்ம வேரி பண்ணுவோம். ஸோ எந்த ஒரு ரெக்வயர்மெண்ட்ஸையுமே நம்ம இந்த கெயின் வேல்யூவை வேரி பண்ணும்போது அதுக்கேற்ற ரெஸ்பான்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். பட் இதனுடைய லிமிட்டேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கெயின் வேல்யூவை நம்ம ரொம்ப அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணும்போது சிஸ்டமுடைய டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ் வந்து நமக்கு அஃபெக்ட் ஆகும். அதனால் சிஸ்டம் வந்து அன்ஸ்டேபிளாக மாறுறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இதுக்காக தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆல்ரெடி இங்கே இருக்கிற சிஸ்டமை வந்து நம்ம திருப்பியும் ரீடிசைன் பண்ண போகிறோம். ஸோ இந்த ரீடிசைன் பண்ண போகிறோம் அப்படிங்கும்போது அடிஷ்னலாக நம்ம வெளியில் அதாவது ஒரு எக்ஸ்டர்னல் டிவைஸை வந்து இது கூட இந்த சிஸ்டம் கூட ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் நமக்கு எக்ஸிஸ்டிங்காக இருக்க சிஸ்டம் அப்படின்னா இது கூட நம்ம இன்னொரு டிவைஸ் வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ இது மூலமாக நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிஸ்டம்க்கு தேவையான இந்த ரெக்வயர்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த சிஸ்டம் மீட் பண்ணும். ஸோ இப்போ இந்த ஆட் பண்ணக்கூடிய இந்த எலிமெண்ட்டை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா காம்பன்சேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இந்த என்டையர் ப்ராசஸ் அதாவது ரீடிசைன் பண்ணுற இந்த என்டையர் ப்ராசஸை தான் நம்ம காம்பன்சேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த காம்பன்சேட்டரில் பேசிக்காக நமக்கு 3 டைப்ஸ் இருக்குது. லீட் காம்பன்சேட்டர், லேக் காம்பன்சேட்டர் அண்ட் லேக் லீட் காம்பன்சேட்டர். ஸோ இந்த ஒவ்வொரு காம்பன்சேட்டருக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்ன, இதனுடைய கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம டீட்டெயில்டாக டிரைவ் பண்ணி பார்க்கலாம். ஸோ பேசிக்காக இந்த காம்பன்சேட்டர் அண்ட் கண்ட்ரோலருக்கான டிஃப்ரென்ஸை ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம். ஸோ காம்பன்சேட்டருக்கு நம்ம எடுத்துக்க போகிற எக்ஸாம்பிளில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரன்னிங் ரேஸில் நம்ம 2 கேண்டிடேட் வந்து இங்கே ரன் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட்டு ஒருத்தவங்க வந்து ஓடுறாங்க, இன்னொருத்தவங்களுடைய ஸ்பீட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்டில் இருக்கவங்கள விட கம்மியாக இருக்குது. ஸோ இந்த ஸ்பீடை நம்ம கம்பீட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அடிஷ்னலாக இங்கே இவருக்கு நம்ம ஸ்பீடை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஏதாவது இவருக்கு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இந்த ஸ்பீடை மேட்ச் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த எக்ஸ்ட்ரா ஸ்பீடை நம்ம கொடுக்கறதுக்கு இங்கே தேர்டாக எக்ஸ்டர்னலாக இங்கே ஒரு டிவைஸ் ஆட் பண்ணுறது தான் நம்ம காம்பன்சேட்டர் அப்படின்னு இந்த எக்ஸாம்பிளில் சொல்கிறோம். அண்ட் அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இங்கே ஒருத்தர் ஸ்லோவாக ஓடுறாரு, இங்கே ஃபாஸ்ட்டாக ஓடுறாரு. இந்த ஸ்லோவாக ஓடுறவரை கூட மேட்ச் பண்ணுறதுக்கு இந்த செகண்ட் பர்சனை நம்ம ஸ்லோ பண்ணணும் அப்படிங்கும்போது இந்த இடத்துலையும் நம்ம காம்பன்சேட்டரை யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரெஸ்பான்ஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறோம், இங்கே வந்து அதிகப்படுத்துகிறோம், இங்கே வந்து கம்மி பண்ணுறோம். ஸோ இந்த ரெஸ்பான்ஸை அதிகப்படுத்துகிறதோ கம்மிப்படுத்துகிறதோ தான் வந்து இந்த காம்பன்சேட்டருடைய ஒர்க். அண்ட் அதே மாதிரி இப்போ இந்த கண்ட்ரோலர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதே சுச்சுவேஷன் நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு பர்சன் ஒரு ட்ராக்ல இருக்காங்க, இன்னொரு பர்சன் இன்னொரு ட்ராக்ல இருக்காங்க. இவங்களுடைய ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இங்கே தேர்டாக ஒருத்தர் வந்து கண்ட்ரோல் பண்ணுவார். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கோச் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க என்கரேஜ் பண்ண இங்கே என்ன ஆகும் அப்படின்னா இந்த பர்சன்ஸுடைய ஸ்பீடு வந்து நமக்கு வேரி ஆகும். ஸோ இங்கே இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இவங்க 2 பேரையும் கண்ட்ரோல் பண்ணி சிஸ்டமை வந்து நமக்கு மேனேஜ் பண்ணி கொடுக்குறாரு. இவங்களோட பிஹேவியரை நம்ம மேனேஜ் பண்ணுறதுனால இந்த ரோலில் இருக்கிற இந்த கோச் தான் நம்ம கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்கிறோம்.
ஸோ எக்ஸாம்பிள் வச்சு இந்த காம்பன்சேட்டர் அண்ட் கண்ட்ரோலருக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறது இப்போ புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் நம்ம அடுத்த டாப்பிக்கை டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ காம்பன்சேட்டரில் நம்ம ஃபர்ஸ்ட்டாக பார்க்கக்கூடிய டைப் வந்து லீட் காம்பன்சேட்டர். பேர்லேயே பார்த்தீங்க அப்படின்னா லீட். ஸோ லீட் அப்படிங்கும்போது நமக்கு காம்பன்சேட்டர் ரெஸ்பான்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இங்கே அதிகப்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறது தான் இதனுடைய ஜென்ரல் மீனிங்கே. ஸோ இதனுடைய டெஃபினிஷன் என்ன அப்படின்னா, it is an electrical circuit that when provided with a sinusoidal input. அதாவது இப்போ ஒரு லீட் காம்பன்சேட்டர் நம்ம இங்கே எடுத்திருக்கோம். இதுக்கு ஃபீட் பண்ணக்கூடிய இன்புட் சைனசாய்டல் இன்புட் நம்ம இங்கே ஒரு பக்கம் கொடுக்கும்போது இதனுடைய அவுட்புட்டும் நமக்கு சைனசாய்டலில் தான் கிடைக்கும். ஆனால் என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இன்புட்டில் இருக்க ஃபேஸை விட இங்கே இருக்கிற ஃபேஸ் வந்து நமக்கு லீட் ஆகி கிடைக்கும், அதாவது அதிகப்படுத்தி கிடைக்கும். இதுதான் லீட் காம்பன்சேட்டருடைய ரோல். ஸோ இன்புட்டில் இருக்கிற சைனசாய்டல் இன்புட் வந்து நமக்கு அவுட்புட்டில் கிடைக்கிற இந்த சைனசாய்டல் அவுட்புட்டோடைய ஃபேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஜாஸ்தியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இதனுடைய ரோலே. ஸோ இந்த லீட் நெட்வொர்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா இட் ஹேஸ் அ போல் அண்ட் அ டாமினேட்டிங் ஜீரோ. அதாவது ஒரு ஜீரோ ஆர் போலை வந்து நம்ம எப்போ டாமினேட்டிங் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா, எஸ்பிளைனில் ஆரிஜினுக்கு பக்கத்தில் இருக்கும்போது தான் வந்து போல் பக்கத்தில் இருக்கா இல்லை ஜீரோ பக்கத்தில் இருக்கா அப்படிங்கிறத பொறுத்து அதை நம்ம டாமினேட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இதுதான் நம்மளுடைய எஸ்பிளைன் அப்படின்னா இங்கே ஆரிஜின் இருக்குது, இதுக்கு பக்கத்தில் நமக்கு இங்கே ஜீரோ இருக்குது அப்படின்னா இதுதான் நம்ம டாமினேட்டிங் ஜீரோ அப்படின்னு சொல்லுவோம். இன்கேஸ் போல் இருந்துச்சு அப்படின்னா அந்த நம்ம டாமினேட்டிங் போல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ லீட் காம்பன்சேட்டரில் இருக்கிற நெட்வொர்க் எப்போவுமே நமக்கு டாமினேட்டிங் ஜீரோவை தான் கொடுக்கும். அண்ட் அதே மாதிரி எல்லா போல்ஸ் அண்ட் ஜீரோஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவ் ரியல் ஆக்சிஸ் ஆஃப் எஸ்பிளைனில் தான் எக்ஸிஸ்ட் ஆகும். அதாவது இந்த எஸ்பிளைனில் இதை தான் நம்ம ரியல் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதில் இந்த நெகட்டிவ் ஹாஃபில் தான் எந்த போல்ஸ் ஆர் ஜீரோஸ்னாலும் சரி நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகும். இப்போ இந்த லீட் நெட்வொர்க்குடைய டயக்ராம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரெசிஸ்டர் R1 அண்ட் C1 வந்து நமக்கு இங்கே parallel கனெக்ஷனில் இருக்கும். in series combination with a resistor R2 and இன்புட்டில் நமக்கு VI of t அப்படின்னு இந்த ரெண்டு டெர்மினல்ஸ்க்கு நடுவில் வோல்டேஜ் வேல்யூ இருக்குது. அண்ட் அவுட்புட் டெர்மினல்ஸ்க்கு நடுவில் இருக்க வேல்யூ வந்து நமக்கு V naught of t அப்படின்னு இருக்குது. ஸோ இப்போ இந்த நெட்வொர்க்குக்கான ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், which is nothing but the ratio of output to input. ஸோ அவுட்புட் அப்படிங்கிறது நமக்கு V naught of t அப்படின்னு இருக்குது, இன்புட் வந்து VI of t. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனுடைய ரேஷியோ வந்து நமக்கு V naught of t டிவைடட் பை VI of t அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து டைம் டொமைனில். இதவே நம்ம எஸ் டொமைனில் கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு V naught of s டிவைடட் பை VI of s அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இப்போ இதில் இந்த அவுட்புட் வேல்யூ இன்புட் வேல்யூ என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது அப்படின்னா இதில் சப்ஸ்டியூட் பண்ணி நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கிறது நம்மளால் கேல்குலேட் பண்ண முடியும். ஸோ இந்த நெட்வொர்க்கில் V naught of t அப்படிங்கிறது இந்த டெர்மினல்ஸ்க்கு நடுவில் தான் நம்ம எடுக்கிறோம், which means நமக்கு V naught of tயோட வேல்யூ வந்து இந்த R2ஓட வேல்யூக்கு தான் ஈக்குவலண்ட்டாக இருக்கும். ஸோ V naught of sஓட வேல்யூ வந்து இட் இஸ் ஈக்குவல் டு R2. நெக்ஸ்ட் இன்புட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கே நமக்கு என்னென்ன காம்பனன்ட்ஸ் வந்து என்ன காம்பினேஷனில் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து நம்ம VI of sஐ வந்து கேல்குலேட் பண்ணுவோம். ஸோ R1 அண்ட் C1 நமக்கு காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா பேரலில் இருக்கிறதுனால R1 parallel with C1 அப்படின்னு நமக்கு இந்த சர்க்கியூட் வந்து கிடைக்கும். அது கூட சீரீஸில் நமக்கு R2 இருக்கிறதுனால ப்ளஸ் R2 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இப்போ இதில் இந்த ரெசிஸ்டர் அண்ட் கெப்பாசிட்டர் கனெக்ஷன் நமக்கு பேரலில் இருக்குது. ஸோ பேரலல் ஃபார்முலாவை அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு R1 into 1 by S C1 divided by R1 plus 1 plus S into C1 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா R1 R2 divided by R1 plus R2 அப்படிங்கிற ஃபார்முலா தான் இங்கே நமக்கு S டொமைனில் இருக்குது அப்படிங்கிறதுனால 1 by S into C1 அப்படின்னு நமக்கு கெப்பாசிட்டர் வேல்யூ கிடைக்கும். அண்ட் ரிமைனிங் R2 வேல்யூ நம்ம இங்கே ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கு இப்போ தேவையான V naught of Sம் கிடைச்சிருச்சு, VI of S அப்படின்றதும் கிடைச்சிருச்சு. இது ரெண்டையுமே நம்ம இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஃபார்முலாவில் இப்போ அப்ளை பண்ணலாம். ஸோ V naught of S டிவைடட் பை VI of Sஓட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா R2 டிவைடட் பை R2 ப்ளஸ் இந்த கம்ப்ளீட் வேல்யூ ஆஃப் இன்புட் நமக்கு இங்கே கிடைக்கும். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணணும், அப்போ தான் நமக்கு ஸ்டாண்டர்டான ஒரு ஈக்குவேஷனே கிடைக்கும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா
மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை r1 ப்ளஸ் r2 அப்படிங்கிற டேர்ம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் நமக்கு ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் சிம்பிளிஃபை ஆகும். ஸோ v நாட் ஆஃப் எஸ் டிவைடட் பை vi ஆஃப் எஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனுடைய வேல்யூ நமக்கு ஸ்டாண்டர்டைஸ்டாக எப்படி கிடைக்கும் அப்படின்னா r2 இன்ட்டு 1 ப்ளஸ் s இன்ட்டு r1 c1 டிவைடட் பை r1 ப்ளஸ் r2 இன்ட்டு 1 plus r2 divided by r1 plus r2 into s into c1 into r1 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ r1 plus r2 term வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணும்போது இந்த மாதிரி நமக்கு ஸ்டாண்டர்டைஸ் ஃபார்மில் கிடைக்கும். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா r1 c1 அப்படிங்கிற வேல்யூவை நம்ம டைம் கான்ஸ்டன்ட் டவ் அப்படின்னு எடுத்துக்கலாம். அண்ட் அதே மாதிரி r2 டிவைடட் பை r1 plus r2 அப்படிங்கிற இந்த டேர்மை வந்து ஆல்ஃபா அதாவது அட்டனுவேஷன் கான்ஸ்டன்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இந்த ரெண்டு வேல்யூவை எடுத்து இப்போ நம்ம ப்ரீவியஸ் ஈக்குவேஷனில் ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் v நாட் ஆஃப் எஸ் டிவைடட் பை vi ஆஃப் எஸோட வேல்யூவாக நமக்கு இங்கே நமக்கு r2 டிவைடட் பை r1 ப்ளஸ் r2ன்னு இருக்குது. ஸோ ஒரு ஆல்ஃபா கிடைக்கும் இன்ட்டு 1 ப்ளஸ் எஸ் இன்ட்டு r1 இன்ட்டு c1க்கு பதிலாக டவ் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் டினாமினேட்டரில் அதே மாதிரி இந்த டேர்முக்கு பதிலாக நம்ம ஆல்ஃபா ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு r1 c1க்கு பதிலாக டவ் ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த ஃபார்மேட்டில் கிடைக்கும். இதுதான் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனுடைய ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட். இதில் ஆல்ஃபா அப்படிங்கிற இந்த டேர்ம் வந்து இட் ரெஃபர்ஸ் டு அட்டெனுவேஷன் கான்ஸ்டன்ட். ஸோ நம்ம இன்ட்ரொடக்ஷன்லேயே பார்த்தோம் லீட் காம்பன்சேட்டரில் நமக்கு ஒரு டாமினேட்டிங் 0 அண்ட் போல் இருக்கும் அப்படின்னு. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இங்கே ஒரு போல் அண்ட் இங்கே ஒரு 0 கிடைச்சிருக்கு. ஸோ இதை நம்ம பிளாட் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு 0 நமக்கு இந்த வேல்யூவில் நமக்கு -1 பை டவுவில் கிடைக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆரிஜின் பக்கத்தில் இருக்கிறதுனால இட் ரெஃபர்ஸ் டு டாமினேட்டிங் 0. அண்ட் அதே மாதிரி இன்னொரு போல் வந்து நமக்கு -1 பை ஆல்ஃபா இன்டூ டவ் அப்படிங்கிற இந்த லொக்கேஷனில் கிடைக்கும். அண்ட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நெகட்டிவ் ரியல் ஆக்சிஸில் தான் இருக்குது. ஸோ இதுதான் லீட் காம்பன்சேட்டருடைய ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக். ஸோ இதை வந்து நம்ம போர்டை பிளாட் வச்சு ஸ்கெட்ச் பண்ணோம் அப்படின்னா இதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்கும். அதாவது 1 பை டவ் அண்ட் 1 பை ஆல்ஃபா இன்டூ டவ் அப்படிங்கிற இந்த ஃப்ரீக்வன்சிஸில் நமக்கு இந்த மாதிரி ஸ்லோப் கிடைக்கும். ஸோ இந்த ஸ்லோப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹை பாஸ் ஃபில்டருக்கு எக்ஸாக்ட் மேட்சாக இருக்கும். ஸோ இந்த லீட் காம்பன்சேட்டர் வந்து இட் ஆக்ட்ஸ் ஆஸ் அ ஹை பாஸ் ஃபில்டர் அப்படிங்கிறது தான் இதனுடைய மெயின் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர். நெக்ஸ்ட்டு மேக்ஸிமம் லீட் ஆங்கிள், அதாவது எந்த ஆங்கிளில் நமக்கு மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் லீட் கிடைக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் v நாட் ஆஃப் எஸ் டிவைடட் பை vi ஆஃப் எஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம டிரைவ் பண்ணியிருப்போம். ஆல்ஃபா இன்ட்டு 1 ப்ளஸ் எஸ் இன்டூ டவ் டிவைடட் பை 1 ப்ளஸ் ஆல்ஃபா இன்டூ டவ் இன்டூ எஸ். ஸோ இந்த வேல்யூவை நம்ம கொஞ்சம் ரீரைட் பண்ணி எழுதலாம். அது எப்படின்னா s ப்ளஸ் 1 பை டவ் டிவைடட் பை s ப்ளஸ் 1 பை ஆல்ஃபா இன்டூ டவ் அப்படின்னு நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் s இஸ் ஈக்குவல் டு j ஒமேகா அப்படின்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா இதிலிருந்து நமக்கு தேவையான மேக்னிடியூட் அண்ட் ஃபேஸ் ஆங்கிள் வந்து கிடைக்கும். ஸோ மாடுலஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ரேஷியோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் டவ் ஸ்கொயர் divided by square root of 1 plus alpha square omega square tau square அப்படின்னு கிடைக்கும். So for different values of alpha and tau நமக்கு தேவையான magnitude values வந்து இங்கே கிடைக்கும். Next நம்ம phase angle பார்க்கலாம். Phase angle value pi is equal to tan inverse of omega tau minus tan inverse of omega into alpha tau அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதில் நமக்கு ரெண்டு கார்னர் ஃப்ரீக்வன்சிஸ் கிடைக்கும், ஒமேகா c1 அண்ட் ஒமேகா c2. இதில் ஃபர்ஸ்ட் கார்னர் ஃப்ரீக்வன்சி ஒமேகா c1 இஸ் ஈக்குவல் டு 1 பை டவ் அப்படின்னு கிடைக்கும். அண்ட் செகண்ட் கார்னர் ஃப்ரீக்வன்சி 1 பை ஆல்ஃபா இன்டூ டவ் அப்படின்னு கிடைக்கும். ஸோ எந்த பாயிண்டில் நமக்கு இந்த லீட் காம்பன்சேட்டர் வந்து மேக்ஸிமம் ஃபேஸ் லீட் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா ஒமேகா m இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 கார்னர் ஃப்ரீக்வன்சிஸை மல்டிப்ளை பண்ணும்போது தான் நமக்கு மேக்ஸிமம் ஃபேஸ் லீட் வந்து கிடைக்கும். ஸோ இதில் இந்த ஒமேகா c1 அண்ட் ஒமேகா c2ஓட வேல்யூவை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 1 பை டவ் இன்ட்டு 1 பை ஆல்ஃபா இன்டூ டவ் அப்படின்னு கிடைக்கும். இந்த இன்ஸ்டன்ட்டில் தான் நமக்கு மேக்ஸிமம் ஃபேஸ் வந்து கிடைக்கும். அண்ட் அதே மாதிரி மேக்ஸிமம் ஆங்கிள் நமக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னா sin pi m is equal to 1 minus alpha divided by 1 plus alpha அப்படிங்கிற இன்ஸ்டன்ட்டில் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் ரெஃபர்ஸ் டு ரிலேஷன்ஷிப் பிட்வீன் pi m and alpha.
ஸோ இதை பேஸ் பண்ணி நிறைய நமக்கு எம்சிக்யூஸ் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் கேட்குறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. ரெண்டுத்துக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு. இப்போ லாஸ்ட்டாக நம்ம இந்த லீட் காம்பன்சேட்டரோட அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நம்ம டாமினன்ட் 0 இருக்கும் இந்த காம்பன்சேட்டரில் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இந்த டாமினன்ட் 0வால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு டேம்பிங் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இந்த டேம்பிங் இம்ப்ரூவ் ஆகும்போது நமக்கு அதுக்கு பேரலாக ஓவர்ஷூட்டும் கம்மியாகும், ரைஸ் அண்ட் செட்டிலிங் டைமும் வந்து கம்மியாகும். ஸோ இந்த கம்மியாகிற வேல்யூனால சிஸ்டமோட டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ் வந்து நமக்கு ஓவராலாக இம்ப்ரூவ்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த லீட் நெட்வொர்க் வந்து இட் இம்ப்ரூவ்ஸ் ஃபேஸ் மார்ஜின் அண்ட் இட் கிவ்ஸ் அ ஃபாஸ்டர் ரெஸ்பான்ஸ். ஏன்னா நமக்கு அதிகமாக தான் கொடுக்குது வேல்யூஸ் எல்லாமே. ஸோ ஃபாஸ்டர் ரெஸ்பான்ஸ் வந்து நமக்கு இந்த நெட்வொர்க் மூலமாக கிடைக்கும். அண்ட் லாஸ்ட் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இட் மேக்ஸிமைசஸ் வெலாசிட்டி கான்ஸ்டன்ட். ஸோ இதுதான் இதனுடைய அட்வான்டேஜஸ். அண்ட் லாஸ்ட்டாக இருக்கிற டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா டேர்ம்லையுமே நமக்கு ஆல்ஃபா அப்படிங்கிற ஒரு டேர்ம் வந்து இன்க்ளூட் ஆகும். ஸோ ஆல்ஃபா அப்படின்னாலே அட்டெனுவேஷன் அப்படிங்கிறது தான் மீனிங். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வேவ் இப்படி இருக்குது அப்படின்னா நமக்கு இது அட்டெனுவேட் ஆகி நமக்கு ஒரு ஹாஃப் இல்லை பாதி தான் கிடைக்கும். ஸோ இந்த வேவ் வந்து நமக்கு இங்கே அட்டெனுவேட் ஆகி கிடைக்கும். ஸோ அதுதான் இதில் இருக்க மெயின் டிஸ்அட்வான்டேஜ். ஸோ இன்றைக்கி பார்த்தா இந்த லீட் காம்பன்சேட்டரில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைப் ஆஃப் காம்பன்சேட்டர் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.